உஜ்ஜயினில் தசமகா வித்யையில் ஒன்றான பஹிலாமுகி கோவில். உஜ்ஜயினில் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் இங்கே இருக்குது. இந்த ஜோதிர்லிங்கம் தெற்க பார்த்துருக்கு. தெற்க பார்த்து இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் மிகவும் அரிது. இங்கே மட்டும்தான் இருக்குது. 12 ஜோதிர்லிங்கத்தில் இந்த ஜோதிர்லிங்கம் மட்டும்தான் தெற்க பார்த்துருக்கு. அப்போது தெற்க பார்த்து இருக்கனால தட்சிணாமூர்த்தி மகா காலகாலர். தெற்க பார்த்து தட்சிணாமூர்த்தி அதை விட்டால் காலகாலர் தான் இருக்குது. చూడాడు కడుగు అంటే గ్లాస్ பகலாமுகி சக்தி பீடம். இது மிக பிரம்மாண்டமான முறையில் அதிக அளவு ஏரியாவில் அமைந்திருக்கிறது. இப்போது பார்ப்பது பிரத்யங்கராதேவி கோயில். உள்ள வந்தோம்னா லெஃப்ட் சைடு பிரத்யங்கராதேவி இருக்காங்க. இங்கே ஏராளமான பூஜைகள் நடக்கும். நெகட்டிவ் எனர்ஜி போக்குறது, விரோதிகளை இல்லாமல் பண்ணுறது, கோர்ட்டு கேஸுகளை இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூஜை இங்கே நடக்குது. இது இங்கே ஒரு மடாதிபதியும் இருக்கிறாரு. இது நவகிரக கோவில் இருக்கிறது. அடுத்தபடியாக கீழே சிவலிங்கம், மேலே பஹிலாமுகி இருக்கிறாங்க. கீழே சிவலிங்கம் ஸ்படிகத்தினால் ஆனது. மிகப்பெரிய ஸ்படிகம். அதை யார் வேணாலும் தொட்டு பூஜை பண்ணலாம். நவநாத சித்தர்கள், தமிழில் 18 சித்தர்கள் இருக்கிற மாதிரி இங்கே 9 சித்தர்கள், நவநாத சித்தர்கள். இவர்கள் மல்சேந்திரநாதுடைய சிஷியன் கோரக்நாத் மற்றும் அவருடைய சீடர்களாக 9 பேர் இங்கே பிரபலம். இந்த சிவனை சுற்றி 9 நவநாத சித்தர்களை அமைத்திருக்காங்க. இப்போ மாடியில் பஹிலாமுகி. அழகான மூங்கில் காடுகளிலே புதிய பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. பஹிலாமுகி வழிபாடு. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்டு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. நான் இது 2ஆவதாக வந்தேன். முதல்ல இது 2ஆவதாக வந்திருக்கேன்.
உஜ்ஜயினில் மகா காளி, காளிதாசுக்கு அருள் செய்த மகா காளி மற்றும் சனீஸ்வரருக்கு பிரம்மாண்டமான கோவில். இந்தியாவிலேயே இப்போ இதில் இங்கே தான் பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. நவகிரக சந்நிதி. மகா கணபதி, சிந்தாமணி கணபதி என்ற பெயரில் ஒரு பெரிய விநாயகர். மக்களுக்கு காசி தெரிஞ்ச அளவுக்கு இங்கே உஜ்ஜைன் தெரியாது. காசிக்கு அடுத்தபடி அவந்திகா என்று அறையப்பட்ட இந்த இடம் இருக்கக்கூடிய நாடு பழைய காலத்தில் அசோகர் ஆட்சி செய்தார், விக்ரமாதித்தன் ஆட்சி செய்தார், உஜ்ஜயினியை தலைநகரமாக கொண்டு. அதனால் காசி அடுத்தபடி அவந்திகா என்ற பெயர் உள்ள இந்த உஜ்ஜைன் மிகவும் பிரபலமானது. அதில் இந்த பகலாமுகி கோவில் கால பைரவர் கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் வெளியே இருக்குது. நிறைய பேர் கால பைரவர் கோவில் தெரியும், ஆனால் இங்கே அதிகமாக தெரியாது. அதனால் இங்கே கேட்டு வந்தால் தான் வர முடியும். अंदर 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 आपको चाहिए? हाँ चाहिए, उधर फ्री है आपको। हाँ इधर को महाराज भाई पेड़ அமைதியான சூழல். समाधि समाधि पीठ இது முன்னாடி இந்த சாமியாருடைய சமாதி.